நீங்கள் கேட்கவிருப்பது மனிதர்கள். எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன். சாதாரணமாக அவன் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவள் கூட வரமாட்டாள். சென்னைக்கு அவன் தன்னந்தனியே காரில் செல்லும்போது விழுப்புரம், மதுராந்தகம், செங்கல்பட்டு என்று வேலை நிமித்தமாய் மண்டகப்படி செய்து கொண்டே போவதும், சென்னையில் தன் உறவினர் வீட்டில் அவளை இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் வேலைகளை கவனிக்க வெளியில் போகும்போது அந்த உறவினர்களின் வெட்டி, டம்ப, வம்பு பேச்சு இவளுக்கு அறவே பிடிக்காததாலும் இவள் அவனோடு அடிக்கடி போகாமல், தீராது போய் தீர வேண்டும், கல்யாணம் அது இது என்ற நிர்பந்தத்தின் போது சென்னைக்கு வரும் பழக்கத்தை கொண்டிருந்தாள். அவள் வடக்கே பிறந்து வளர்ந்தவள். அவளுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் எல்லோரும் வடக்கேதான் இருந்தார்கள். கல்யாணமாகி 6 ஆண்டுகளாக மட்டுமே தென்னிந்திய நகரில் வாழும் அவளுக்கு சென்னை மேல் அலாதி பாசம், பிடித்தம் இல்லாததில் ஆச்சரியமில்லை. ஆனால் இந்த முறை அவன் கிளம்பினபோது நானும் வரே என்று அவளும் புறப்பட்டாள். ஒரு அவசர வேலையை கவனிக்க காலையில் புறப்பட்டு நேராக சென்னைக்கு போய் மாலையே திரும்புவதாக அவன் சொன்னதாலும், அடுத்த வாரம் வரும் பிறந்த நாளுக்கு புடவை வாங்க வேண்டியிருந்ததாலும், சிகப்பு கல் வளையலில் உதிர்ந்துவிட்ட கல்லை வைக்க நகைக்கடைக்கு போக வேண்டிய ஜோலி இருந்ததாலும் அவளும் புறப்பட்டாள். திட்டமிட்டபடி காலையில் கிளம்பி 10 மணிக்கெல்லாம் அவர்கள் சென்னையை அடைந்தார்கள். பனகல் பார்க் அருகில் அவளை விட்டுவிட்டு அவன் சாஸ்திரி பவனுக்கு போனான். புடவைக் கடையில் ஆசை தீர புடவைகளை அலசி 230 ரூபாய்க்கு ஒரு புடவையை தேர்ந்தெடுத்த பின்னர் அவள் பக்கத்தில் இருந்த நகைக்கடைக்கு போனாள். பத்தரிடம் வளையில் கல் வைக்கச் சொல்லிவிட்டு ஷோகேஸிலிருந்து புது தினசு தோடுகள், செயின்கள், மோதிரங்களை பார்வையிட்டு முடிப்பதற்குள் வளை தயாராகி வந்துவிட்டது. ரிப்பேருக்கான கூலியை அவள் கொடுப்பதற்கும் அவன் Sample complete. Ready to continue?